ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இவ்வளோ நேரம் வந்து எங்கே போனாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விவரமுமே தெரில. ஆனால் வந்து இப்போ திடீர்னு விஜய் முன்னாடி வந்து டிஎன்ஏயோட ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே விஜய்க்கு அப்படியே வெலன்னு ஆகி போயிடுச்சு. என்னதான் நடந்துச்சு, ரஞ்சிதா இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. சுடர் அங்கே போயிட்டா, மல்லி விஜய் இங்கே இருக்காங்க. இப்போ நார்மலாக போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ரஞ்சிதா வீட்டுக்குள்ளே வர்றா கையில் ஒரு பேப்பரோட. வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஏன்னா இவ பட்டன்னு வந்து விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்லவுமே, என்ன ரஞ்சிதா இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லு ரஞ்சிதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் வந்து ரஞ்சிதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதை கொஞ்சம் நேரம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ஃபஸ்ட்டு நீ எங்கே போயிருந்தன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, ராஜிலாம் வந்துடுறா. ரஞ்சி எங்கே போயிருந்த இவ்வளோ நாளா அப்படின்ற மாதிரி கேட்க, பேசவே இல்லை. என்ன என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குமே, என்ன இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையில் என்ன அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்குறதுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க, இதில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்ற மாரி காட்டவுமே விஜய் வந்து பார்க்குறாரு. அதில் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்னு இருக்குது. கதிரேசனோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் சுடரோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அதில் பார்த்தா கொஞ்சம் கூட மேட்சிங்கே ஆகலை அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட். இது என்ன புது பிரச்சனையை கொண்டு வர, இதெல்லாம் என்ன ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி கேட்க, மாமா இது நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்துட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, கதிரேசனுக்கும் ரேணுகாக்காவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராஜேஸ்வரி என்ன குழப்பிட்டு இருக்க, அவங்க 2 பேருக்கு சம்மந்தம் இருக்குன்னா வந்துடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, அது வந்தது எல்லாமே வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன ஃபேக்கு என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மாமா அது எல்லாமே வந்து ஃபேக்கு தான், அது எல்லாத்தையும் மாற்றி வச்சது வேற யாரும் இல்லை, ராஜேஸ்வரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தூக்கி வாரி போட்டுருது. உடனே ராஜேஸ்வரிக்கு படன்னு இருக்குது. என்ன ரஞ்சிதா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தெளிவாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்னடா இது இப்படிலாம் வந்து நடக்குதே அப்படின்ற மாரி கேட்கவுமே ரொம்ப வந்து குழம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்து ரஞ்சிதா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லா விவரமுமே இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரஞ்சிதாவை ராஜேஸ்வரியை நம்பாதீங்க. இப்போ வந்து இதுதான் உண்மையானது, அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷாக்காகி போயிடுறாங்க. என்னென்னமோ சொல்கிறீங்க, என்ன நடக்குது போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் வந்து மல்லி சொல்கிறாங்க, ரஞ்சிதா சொல்கிறது கரெக்டு தாங்க, உண்மையிலே நான் சொல்லிகிட்டு இருந்தேனே அதுதான் உண்மை, அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, உங்களெல்லாம் நான் எப்படி நம்புறது, என்ன ஆளுக்கால் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாரும் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இல்லை, இப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது, இப்போயாச்சும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அப்போ தான் நம்ம விஜய் வந்து எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க, நீங்கள் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுக்கிறீங்க, உங்கள் யாரையுமே வந்து என்னால் வந்து நம்ப முடியாது, அதனால் நான் கண்டிப்பாக வந்து நான் சும்மா விட போகிறதா இல்லை நெட்டு. ஆமாம், அதனால் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு அப்பா உடனே ஃபோன் போட்டு கதிரேசன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டிஎன்ஏ டெஸ்ட்டாக என்ன மாப்பிள்ள குழப்பிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் குழப்பலை, நீங்கள் தான் வந்து ரொம்ப வந்து குழம்பி போயிருக்கீங்க, இதுக்கு மேலே வந்து
நான் வந்து நம்புறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்னன்னு ஒன்று பண்ணியே ஆகணும், தலைவலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் யாரோ சொல்கிறதுக்கெலாம் என்னால் சும்மா சும்மா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது மாப்பிள்ள. அது என்ன சாதாரண விஷயம்னு நினச்சிக்கிட்டிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு டிஎன்ஏ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழம்பி போகிறாங்க. இப்படியே விட்டு வச்சா சரி வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ரஞ்சிதா மல்லிகிட்ட வந்து ரொம்பவே வந்து நல்லது பண்ணியிருக்க ரஞ்சிதா. இதுக்கு உனக்கு எவ்வளோ கோடி புண்ணியம் பண்ணாலும் எனக்கு பத்தாது, இப்போ தான் வந்து எனக்கு உயிரே திரும்பி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உனக்கு இருக்கும், ஏன் இருக்காது, கண்டிப்பாக உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். அப்போ தான் நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாங்க. விஜய், இதுக்கு மேலேயுமே நீங்கள் இதில் கொஞ்சம் களை இறங்கி என்னன்னு பாருங்கள், இல்லை எதையும் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது விஜய் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லுவோமே, என்ன மல்லி என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கேன் மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்னமோலாம் சொல்லிட்டுல, உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லவுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. பார்ப்பங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் போனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து இப்போ ரஞ்சிதா வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரச்சனை ரொம்ப வந்து பெருசாக போயிட்டுருக்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மல்லிக்கு கடவுளே இது வந்து உண்மையாக இருக்கணும். ரஞ்சிதா இப்போ நம்ம மல்லிக்கு கடவுள் மாதிரி தெரியுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு மல்லியை பகைச்சிட்டு இருந்த ரஞ்சிதா இப்போ வந்து ஒன்றாகி இப்போ வந்து ரொம்ப வந்து எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.